அனைவருக்கும் வணக்கம். ஜிடி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு அழகான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு தகவல். என்னன்னு கேட்டால், சில பெண்களுக்கு முகத்தில் அந்த மூக்குக்கு கீழே உதட்டினுடைய மேல் பகுதியில் ரோமங்கள் வளர்ந்துருக்கும். அதுபோல் அந்த வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய தாடை பகுதியிலையும் ரோமங்கள் வளர்ந்துருக்கும். இது மற்றவங்க மத்தியில் நம்ம நிற்கும்போது நமக்கு ஒரு அன்னீசியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இயற்கையான மெத்தடு. நம்ம தேங்காய் வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த தேங்காயில் உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் பகுதியை எடுத்துட்டு அதனுடைய சிரட்டை இருக்கு இல்லையா, அதை 1 2 உடச்சிக்கலாம். உடச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுட்டு அதில் இந்த உடச்ச பீஸ் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுறலாம். இந்த தண்ணியை விட்ட பின்னாடி 1 நாள் அல்லது 2 நாள் 3 நாள் கூட போதும். அந்த தண்ணி அதிலேயே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிறம் மாறி வரும். இப்படி இந்த அகலமான டப்பாலையும் போடலாம். இல்லை இது வசதி இல்லை, எனக்கு உடச்சி போட முடியாது, நான் அப்படியே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இந்த உடச்ச பீஸுக்கு நம்ம ஒரு டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம மூடி வச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம வச்சிடலாம். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தண்ணியோட நிறம் மாறி இருக்கும். அல்லது இது மாதிரி ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு அதில் அந்த சிரட்டையை உடைக்காமல் முழு சிரட்டையை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 3 நாள் ஆச்சு அப்படின்னா அந்த சிரட்டையில் இருக்கக்கூடிய அந்த கலர் அந்த தண்ணியில் இறங்கிரும். தண்ணியோட கலர் மாறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டீ போட்டு இறக்கி வச்சா நம்ம பால் கலக்காத டீ எப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் மீண்டும் தண்ணி ஊற்றி வைக்கலாம், அல்லது வேறு சட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நிறம் மாறிய அந்த தண்ணியை நம்ம பாத்திரத்தில் சேகரித்து வச்சுட்டு நம்ம முகத்தில் புருவம் கண் இதை தவிர மீதி உள்ள பகுதிகள் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஈரம் காயிற வரைக்கும் நம்ம காத்திருந்துட்டு ஒரு 20 நிமிஷமோ அல்லது ஒரு 1/4 மணி நேரமோ காத்திருந்து அந்த ஈரம் காஞ்ச பின்னாடி நாம் முகத்தை சாதாரண குளிர்ந்த தண்ணியில் கழுவிக்கலாம். இப்படி நம்ம தினந்தோறும் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரும் புள்ளிகள் மாறிடும். நம்ம நிறமும் கொஞ்சம் பொலிவு கொடுக்கும். முகத்தில் கொஞ்சம் கலர் தெரியும், சேஞ்சஸ் தெரியும். அதுபோல் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கு இல்லையா, இது நம்ம தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த முடிகள் உதிர்றதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். அந்த உதிர்ந்த முடிகள் மீண்டும் அந்த இடத்துல வளராது. அதாவது ரொம்ப வருஷமாக இருக்குது, கொஞ்சம் அந்த முடியோட அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குது, திக்னஸாக இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் போட்டுகிட்டே வரலாம். நம்ம எப்போ அப்படி கையை வச்சு அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறோமோ அப்போ அந்த முடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மீண்டும் திரும்ப அந்த இடத்துல முளைச்சி வராது. இது ஒரு இயற்கையான செயல்முறை தான். நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் பல்வேறு கெமிக்கல் கலந்த பொருளெல்லாம் வாங்கி முகத்தில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இயற்கையான முறையிலேயே நம்ம இந்த முகத்தில் வளரக்கூடிய முடிக்கான ஒரு நல்ல தீர்வை இதில் நான் சொல்லியிருக்கேன். இது நான் பயன்படுத்தி பயன் அடைஞ்ச பின்னாடி தான் இந்த தகவலை உங்களுக்கு நான் பகிர்றேன். எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.